கடந்த 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தை சேர்ந்த அப்பா மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையுமே விசாரணைக்கு அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. பின் மறுநாள் அவங்க பிணமாதான் வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அரங்கேறி நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். போலீசார் அவங்களோட கஸ்டடியில அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படிங்கறத முதற்கட்டமா எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க. அப்படி நாட்டையே உழுக்குன இந்த வழக்குக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திலிருந்து வெளியாகி இருக்கு. ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவரோட உடம்புல இருந்த காயங்கள் அப்படிங்கிறது இயற்கைக்கு மாறான மரணங்களை விளைவிக்கக்கூடிய அளவிற்கான காயங்களா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு சொன்னதுனாலதான் இவங்க 2 பேரையுமே போலீசார் தாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 பேரையுமே கயித்துல கட்டி தொங்க விட்டு அடிச்சதுக்கான தடயங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. கொஞ்ச நேரம் இன்டர்வல் விட்டு நைட் ஃபுல்லா அடிச்சிருக்கானுங்க இந்த 9 அரக்கன்களும். நாம அடிச்சு பழகிறதுக்கு அப்பா மகன் இருவர் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்களை அடிச்சு நம்ம நல்லா பழகிக்கலாம் அப்படின்னு போலீஸ்காரர்கள் பேசின அந்த கான்வர்சேஷனுமே கிடைச்சிருக்கு ஆதாரமா. அது மட்டும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்ட 9 காவல் அதிகாரிகளும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு தரவு தான் மொபைல் டவர் லொகேஷன் நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருக்கோம். சோ அதுவுமே ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் நடந்தது விபத்து அல்ல கொலை அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. இந்த 9 போலீஸ் அதிகாரிகள் இல்ல, இப்ப கொலை குற்றவாளிகளை இவங்க குற்றவாளிகள் தான் அப்படின்னு நிரூபணம் ஆக்கியிருக்காங்க. இந்த 9 பேருக்கும் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத மத்திய மாநில அரசுகளோட அவங்களோட கோர்ட் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அளிக்கிறாரு நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள். மேலும் மார்ச் 30ஆம் தேதி இவங்க 9 பேருக்கும் என்ன தண்டனை அப்படிங்கிற விவரங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்கி சட்டையை போட்டா என்ன வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிற மனப்போக்கு இருக்கிற எல்லா போலீசாருக்கும் இந்த 9 கொலை குற்றவாளி கொடுக்கிற அந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பா ஒரு பாடமா இருக்கணும். பல உண்மையான நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் இன்னமும் நம்ம களத்துல இருக்காங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில பேர் பண்ற இந்த மாதிரியான குற்றத்தினால அந்த டிபார்ட்மெண்ட்கே கெட்ட பேர் ஆகுது. மேலும் இவர்கள்லாம் போலீஸ் அப்படின்னு பார்க்காம பாரபட்சமின்றி தண்டனை வழங்கப்படணும். அப்போதான் இன்னொரு போலீஸ் கஸ்டடியில வச்சு யார வேணாலும் கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை விடுவாங்க. சோ இப்ப இவங்களுக்கு விதிக்கப்படுற தண்டனை இது போல எண்ணங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு பாடமா அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கோரிக்கை. இந்த வழக்குல வரக்கூடிய தண்டனை பல லாக்அப் டெத்களுக்கு இனிமே முடிவு கட்டும் அப்படிங்கிறத நம்பலாம். இந்த வழக்கை பத்தின முழு விவரம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை டிராப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.